மை ஃபாதர் வில் கைட் யூ. இதை பலரிடம் சுவாமி சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கய்யா? யாரெல்லாம் வழி தெரியாமல் தவிச்சாங்களோ, யாருக்கெல்லாம் எதிர்காலம் இருண்டதாக தெரிஞ்சதோ, யாருக்கெல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலை வாழ்விலும் சரி, அவங்க செய்யக்கூடிய தொழிலும் சரி, எதுலேயும் சரி ஒரு குழப்பங்கள் எப்படி நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் சாமி வந்து வழி சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைகளை வச்சு பிரச்சனைகள், இன்னும் வருமானங்களை வச்சு பிரச்சனைகள், ஆரோக்கியத்தை வச்சு பிரச்சனைகள், திருமணங்களை வச்சு பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் சாமி வந்து டைரெக்டாக டீல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் வந்து சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது சாமி அவங்களுக்கு ஆறுதலாக ஒன்று சொல்லுவார், மை ஃபாதர் வில் கைட் யூ. ஏன்னா என்ன செய்யறதுனே தெரியாமல் அவங்க அடர்ந்த வனத்திலிருந்து வெளியேற வழி தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து யார் வழிகாட்டுவாங்க? அந்த வழிகாட்டுதல் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து புலம்பும்போது, அது மனதளவில் புலம்பும்போது சாமி வந்து அப்போ சொல்கிறார் இந்த வாசகத்தை, மை ஃபாதர் வில் கைட் யூ. அப்பா உங்களுக்கு வழிகாட்டுவார்னு சொல்லுவார். இதை அந்த மாதிரி நடந்திருக்கவும் செஞ்சுருக்கு. ஒரு குடும்பம் சுவாமி மேலே ஒரு ஈடுபாடு இருந்தது. திடீர்னு வந்து அந்த குடும்பத்தில் உள்ள தலைவிக்கு வந்து சாமி மேலே உள்ள ஈடுபாடு வந்து பயமாக மாறிடுச்சு. எங்கே தன்னுடைய கணவரை வந்து அவர் சன்னியாசியை மாற்றி அனுப்பிச்சிடுவார்னு பயம் வந்துடுச்சு. அதனால் சாமிகிட்ட போகக்கூடாதுன்னு கணவன்கிட்டையும் சாணும் போக வேண்டான்னு முடிவெடுத்து இருந்தாங்க. சுவாமியும் அந்த கணவன்கிட்ட சொன்னது வந்து, உங்கள் மனைவியாக வந்து என்னை அழைச்சிட்டு போங்க சுவாமிகிட்ட, அப்படி சொன்னால் மட்டும்தான் அழைச்சிட்டு வரணுமே தவிர்த்து மற்றபடி இங்கே வரக்கூடாது அப்படி சொல்லி அனுப்பிச்சிருந்தார். அதுக்கு முந்தி அவங்க சாமிகிட்ட போயிருக்கும்போது சாமி சொல்லியிருந்தார், இந்த பிச்சைக்காரன் நினச்சி இந்த பிச்சைக்காரன் பேரை சொல்லி நீங்கள் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து குரல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக எங்கள் அப்பா யாராவது ஒருத்தரை உங்களுக்கு உதவிக்கு அனுப்புவார்னு சொல்லுவார். அவங்க ஒரு நாள் பிள்ளைகளுக்கெல்லாம் வெக்கேஷன் லீவ் விட்டுருப்பாங்க. அவங்களெல்லாம் அழைச்சிட்டு நாசிக் போகிறாங்க, வட இந்தியா யாத்திரை போகிறாங்க. அந்த நாசிக்கில் வந்து ராமர் தங்கின ஒரு மலை பிரதேசம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, கோதாவரி கரையில். அப்போ அந்த இடத்துக்கு போய் பார்க்கணுங்கிறதுக்காக இவங்க வந்து காலையிலேயே ஒரு டாக்ஸி பிடிச்சி அந்த இடத்துக்கு வந்து மலை அடிவாரத்தில் காரை நிப்பாட்டி அங்கேருந்து ட்ரெக்கிங்கில் மேலே போகிறாங்க. மேலே போய் அங்கே ஒரு சோனை இருக்குது, அங்கே வந்து ராமர் தங்கின இடம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க. அவங்க கொண்டு போன சிற்றுண்டியெல்லாம் அங்கே சாப்பிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வர்றாங்க. கீழே இறங்கி வந்தால் பாதை மாறிப்போச்சு, தடுமாற்றமாகி போகுது. எப்படி போனாலும் கீழே போகிறதுக்கு உண்டான பாதைகள் தெரியலை, அடர்ந்த வனம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சாயங்காலம் ஆகுது, இருட்ட போகுது, என்ன செய்யறதுனே தெரியல. இவர் அந்த குடும்ப தலைவன் வந்து எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்த்து பாதையை தேடி பார்க்க ஒன்றுமே அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. குழந்தைகள் பயப்படுது, அந்த அம்மாவும் பயப்படுது. இவர் சோர்ந்து போய் ஒரு பாறையில் போய் உட்காந்துருவார். அந்த அம்மாவுக்கு அப்போ திடீர்னு சாமி சொன்னது ஞாபகம் வரும். சாமி சொன்னாரே, என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டா அப்பா யாராவது உதவிக்கு அனுப்புவாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாமி நாமத்தை அந்த அம்மா சொல்ல ஆரம்பிக்கும், மனசுக்குள்ளே சொல்ல ஆரம்பிக்கும். ஒரு 3 தடவை சொன்ன உடனே திடீர்னு ஒரு சாது வந்து அந்த காட்டிலேருந்து வெளிப்பட்டு வருவார். வெளிப்பட்டு வந்து, என்ன எங்கே உட்காந்துருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டுருமே, துஷ்ட மிருகங்கள்லாம் வரக்கூடிய இடமாச்சே, நீங்கள் சீக்கிரம் கீழே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு பாதை தெரியல சாமி, அதான் இங்கே உட்காந்துருக்கோம்னு சொல்லி சொன்ன உடனே, வாங்க நான் பாதையை காட்டேன்னு சொல்லி கீழே வரைக்கும் அவங்க கார் இருக்க இடம் தெரிய வந்து விட்டுட்டு போகிறாங்க. அவங்களும் பத்திரமா வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து சாமி பார்க்க வர்றாங்க, அது வேற கதை. ஆனால் சுவாமியை நம்பி வழிபட்டு ஒரு நெருக்கடியான நேரத்தில் வழிபட்டு நமக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லையேன்னு தவிச்சிட்டு இருக்கும்போது சாமி நாமத்தை சொல்லி சாமியை நினைக்கும் போது அந்த உதவி எங்கிருந்தோ வருதில்லை, அந்த கைடன்ஸ் கிடைக்குதில்லை. இதுதான் சுவாமியினுடைய அந்த கூற்று, மை ஃபாதர் வில் கைட் யூ, மை ஃபாதர் வில் லீட் யூ, மை ஃபாதர் வில் ஷோ யூ த பாத். இப்படி நிறைய வார்த்தைகளை சொல்லுவார். இதுதான் அதனுடைய தாத்பரியம். வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை சங்கடங்களுக்கும் தீர்வுங்கிறது வந்து அப்பாவனை காட்டுவார், அப்பாவை நீ நினைக்கும் போது. இதுதான் அதனுடைய தாத்பரியம்.